வணக்கம். ஜோதிடம், நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னாலே வானத்துல மினுமினுக்கிற ஒளிப்புள்ளிகள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா நம்ம பண்டைய சாஸ்திரங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பிரத்யேகமான குணாதிசயம், ஆழமான பிரபஞ்ச ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம ஜோதிடத்திலேயே மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தோட ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ, அதாவது அது ஆளுமை செய்யற காரகத்துவங்களை பத்தி தான் இந்த பிரத்யேகமான ஆய்வுல முழுமையா டீகோட் செய்ய போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான பார்வையை தரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விக்ஸ் மிட்டாய், மரணத்தின் கடவுளான யமதர்மன், அப்புறம் நம்ம சமையலறையில இருக்கிற கேஸ் சிலிண்டர். என்னடா இது ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத ரொம்பவே முரண்பாடான விஷயங்களை சொல்றேன்னு பாக்குறீங்களா? இதுக்கு நடுவுல ஏதாவது பிரபஞ்ச தொடர்பு இருக்க முடியுமா? ஆமாங்க, நம்புங்க. நம்ம பண்டைய ஜோதிட குறிப்புகளின் படி இந்த மூணும் இது மாதிரியான இன்னும் ஏகப்பட்ட விசித்திரமான விஷயங்களும் ஒரே ஒரு மையப்புள்ளில தான் இணையுது. அதுதான் பரணி நட்சத்திரம். இது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க உள்ள போலாம். இந்த பரணி நட்சத்திரத்தோட பிரம்மாண்டமான கொஞ்சம் குழப்பமான லிஸ்ட்டை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்க இதை ஒரு 5 தெளிவான தலைப்புகளா பிரிச்சுக்கலாம். முதலாவது நெருப்பு மற்றும் சக்தி, 2வது தெய்வங்கள் மற்றும் இதிகாசங்கள், 3வது உடற்கூறியல் மற்றும் மருத்துவம், 4வது விசித்திரமான அன்றாட பொருட்கள், அப்புறம் கடைசியா உங்களுக்கான பரணி ப்ளூ பிரிண்ட். சரி, இப்ப நாம முதல் பகுதிக்குள்ள நேரடியா நுழைஞ்சிடலாம். நெருப்பு, வெப்பம் மற்றும் சக்தி. பரணி நட்சத்திரத்தோட மிக அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா அதோட அபரிமிதமான ஆற்றலும் வெப்பமும் தான். சமையலடுப்பு, ஹீட்டர்கள், கேஸ் சிலிண்டர், இருட்ட வரட்டுற பெட்ரோமேக்ஸ் பல்பு, சுட சுட இருக்கிற பால், சுடுநீர், அப்புறம் எப்பவுமே தகதகன்னு எரியிற நம்ம சமையலறை, பேக்கரி, இது எல்லாமே பரணியோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் வருது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நெருப்போட நேரடியா சம்பந்தப்பட்ட அத்தனை பொருட்களையும் இந்த நட்சத்திரம் தான் ஆளுமை செய்யுது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாஜிக் என்னன்னா, வாஸ்துப்படி நெருப்புக்கு உரிய திசையான தென்கிழக்கு திசையை குறிக்கிறதே இதே பரணி நட்சத்திரம்தான். அது மட்டும் இல்லாம நெருப்புல உருக்கி செய்யப்படுற கண்ணாடி பொருட்கள், வெள்ளி, எவர்சில்வர் பாத்திரங்கள், ஏன் அதிர்வுகளையும் சக்தியும் உருவாக்குற இசைக்கருவிகள் கூட இதே பரணியோட தன்மையை கொண்டதுதான். இப்போ சாதாரண நெருப்பை தாண்டி கொஞ்சம் பிரம்மாண்டமான பகுதிக்கு போவோம். பகுதி 2, தெய்வங்கள் மற்றும் இதிகாச நாயகர்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தீமைகளை அழிக்கக்கூடிய மிக உக்கிரமான தெய்வீக பெண்பாள் வடிவங்களான துர்க்கை, காளி, இவங்க எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உரியவங்க. இன்னொரு பக்கம் மகாபாரதத்துல வர்ற ரொம்பவே சிக்கலான கேரக்டர்களான துரியோதனன், திருதராஷ்டிரன், கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிற காந்தாரி, அப்புறம் சாட்சாத் யமதர்மன், இவங்களும் இதே பரணியில தான் வராங்க. ஆக்கமும் அழிவும், கோபமும் தர்மமும் எப்படி ஒரே இடத்துல பேலன்ஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். உக்கிரமான தெய்வங்கள், கதாயுதம், வேலாயுதம்னு போர் குணங்கள் மட்டும் கிடையாதுங்க. புனிதமான ஆன்மீக இடங்களோடும் வரலாற்று சித்தர்களுடனும் இந்த நட்சத்திரம் ஆழமா கனெக்ட் ஆகியிருக்கு. பழனி மலையில நவபாஷான சிலையை உருவாக்குன சித்தர் போகர், அப்புறம் செல்வத்தின் அடையாளமான லட்சுமி தேவியின் கோவில்கள், இது எல்லாமே பரணி நட்சத்திரத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி, பிரபஞ்ச சக்திகளை பத்தி நிறைய பார்த்துட்டோம். இப்போ நாம 3வது பகுதிக்கு வருவோம். உடற்கூறியல் மற்றும் ஆழ்ந்த குணமடைதல். இந்த மாபெரும் சக்திகள் நம்ம உடம்போட எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். விண்வெளியில இருக்கிற இந்த நட்சத்திரத்தோட கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல குறிப்பா தலைப்பகுதியும் முகத்தையும் ரொம்பவே துல்லியமா கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம கபாலம், அதாவது மண்டை ஓடு, மூளையின் பின்பகுதியான முகுளம், மூக்கின் நுனி, சிறுநாக்கு, பற்கள், நகம், நம்ம கண்கள், கீழ்ப்பகுதியில தொடைப்பாகும், பெருவிரல், அப்புறம் உயிரின் ஆதாரமான விந்து, இது எல்லாமே நேரடியா பரணி ஆளக்கூடிய உடல் உறுப்புகள். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்குல்ல? இது எதை ரொம்ப கச்சிதமா விளக்குது தெரியுமா? பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின ஜோதிட குறிப்புகள் இன்னைக்கு இருக்கிற நவீன மருத்துவத்தோடு எப்படி பொருந்துதுங்கிறது தான். பற்களை குறிக்கிற பரணி பல் மருத்துவர்களையும் குறிக்குது. மனித உடம்புக்குள்ள ஊடுருவி பார்க்குற எக்ஸ்ரே, ஸ்கேன், அப்புறம் கண் ஆபரேஷன், இது எல்லாமே பரணி நட்சத்திரத்தோட ஆற்றலால இயங்குற துறைகள் தான். நவீன மருத்துவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பாரம்பரிய வைத்தியத்துல இதோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். உடம்பு உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ற திரிபலாசூரனும், சளிய விரட்டுற சுக்கு மிளகு தீப்பிழி, அப்புறம் ஆரோக்கியத்தோட பொக்கிஷமான நெல்லிக்காய், இது எல்லாமே பரணியோட அதிர்வுகளை கொண்டதுதான். ஒரு பக்கம் ஹைடெக் ஸ்கேன் மிஷின், இன்னொரு பக்கம் சாதாரண நெல்லிக்காய், ரெண்டோட காஸ்மிக் சிக்னேச்சரும் ஒண்ணுதான். இப்போ நாம 4வது பகுதிக்கு வரப்போறோம். விசித்திரமான அன்றாட பொருட்கள். இந்த இடத்துல தான் பிரபஞ்ச ரகசியங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயங்களோட கலக்குது. பிரபஞ்ச ரகசியம்னா ஏதோ வானத்துல மட்டும் இல்லைங்க, உங்க பாக்கெட்லயும் இருக்கு. ஆமாங்க, 100 ரூபாய் நோட்டு. பண்டைய கால ஜோதிட நூல்கள்ல வர்த்தகம் மற்றும் பரிமாற்றத்தோட குறியீடா 100 அப்படிங்கிற எண்ணையும் 100 ரூபாய் நோட்டையும் பரணிக்குரிய காரகத்துவமா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க கண்டிப்பா கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அடுத்த லிஸ்ட்டை கேட்டா நீங்க கண்டிப்பா சிரிச்சிடுவீங்க.
தொண்டைக்கு போற விக்ஸ் மிட்டாய், துணி துவைக்கிற சோப்பு பொடி, ஜில்லுன்ற ஐஸ்கிரீம், நம்ம ஃபேவரட் இட்லி சட்னி, குறிப்பா புளிப்பு சட்னி, அப்புறம் கருத்தடை சாதனம். மனித வாழ்க்கையில ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத எவ்வளவு முரண்பாடான பொருட்கள் பாருங்களேன். இது எல்லாத்தையும் பரணி தன்னுள்ள அடக்கி வச்சிருக்கு. காலையில எழுந்த உடனே நம்ம செய்யற முத காரியம் என்ன? பல் துலக்கிறது, முகத்தை ஃப்ரெஷ் பண்றது. பருப்புடி, டூத் பேஸ்ட், டூத் பிரஷ், முகத்துக்கு போடுற பவுடர், ஐப்ரோ பென்சில், பொட்டு, இப்படி முகத்தை அழகுபடுத்துற அத்தனை க்ரூமிங் பொருட்களும் பரணி நட்சத்திரத்தோட அம்சங்கள் தான். அப்போ உங்க அன்றாட காலை வழக்கமே இந்த நட்சத்திரத்தோட பிடியில தான் ஆரம்பமாகுது. நம்ம எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையோட அழுத்தத்துல இருந்து தப்பிக்க ஒரு எஸ்கேபிசம் தேவைப்படும் இல்லையா? பரணி நட்சத்திரம் மனித மனதோட இருண்ட பொழுதுபோக்கு பக்கங்களையும் சுட்டிக்காட்டுது. மாய உலகத்துல நம்மள ஆழ்த்துற சினிமா, கள்ளுக்கடை, பிராந்தி ஷாப், அப்புறம் சூதாட்ட கிளப்புகள், இப்படி கொஞ்சம் ரிஸ்கான போதை தரக்கூடிய இடங்கள் எல்லாமே பரணியோட கண்ட்ரோல்ல தான் வருது. இப்போ இந்த ஆய்வோட ரொம்ப முக்கியமான இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, உங்கள் பரணி ப்ளூ பிரிண்ட். இவ்ளோ முரண்பாடான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மூலமா மனித இயல்பை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம நெருப்போட உக்கிரத்தையும் துரியோதனன் மாதிரியான ஆட்களோட பிடிவாதத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அபாரமான வைராக்கியம், ஈகோங்கிற அகங்காரம், டக்குன்னு வர்ற பொறாம, அப்புறம் சூழ்ச்சி பண்ற குணம், இது எல்லாமே பரணி நட்சத்திரத்தோட ஒரு உளவியல் ப்ளூ பிரிண்ட். இந்த குணங்கள் அளவோடு இருக்கும்போது உங்கள வாழ்க்கையில பெரிய வெற்றியாளரா மாத்தும். ஆனா எல்லை மீறும்போது அதுவே அழிவை நோக்கியும் கொண்டு போகும். நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையிலையும் இந்த பரணி நட்சத்திரத்தோட பிரிண்ட் இருக்குங்க. பிரம்மாண்டமான யானை, ரொம்பவே புத்திசாலியான காகம், மருத்துவ குணம் கொண்ட அத்திமரம், அப்புறம் நந்தியாவட்டை, முல்லைப்பூ, இது எல்லாமே இயற்கையாவே இந்த நட்சத்திரத்தோட காஸ்மிக் ப்ளூ பிரிண்ட்டை தாங்கி நிக்குது. இதுவரைக்கும் பரணி நட்சத்திரத்தோட ஏகப்பட்ட ஆச்சரியமான பக்கங்களை நாம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. இந்த ஆய்வை பார்த்து முடிச்சதும் இப்பவே உங்க சமையலறையிலையோ பாத்ரூம்லயோ உங்க வீட்டை சுத்தியோ எத்தனை பரணி நட்சத்திர பொருட்கள் மறைஞ்சிருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க. பிரபஞ்சம் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத கண்டிப்பா உணர்வீங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான ஆய்வில் சந்திப்போம். நன்றி.